நம்ம ஏன் கஷ்டப்படுறன்ற காரணம் தெரிஞ்சிச்சுன்னா ரெடியாகி தயாராகிடுறான், மனசில் அக்செப்ட் பண்ணிக்க தயாராகிடுறான். அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் வாழ்வா சாவா. எனக்கு மேக்ஸிமம் மனிதர்கள் 3 வகை இருக்காங்கம்மா. ஒரு சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, அண்ணா நான் உங்ககிட்ட பேசணுன்னுவாங்க. நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேன். என்னண்டா அண்ணா நான் ரொம்ப நாள் முருக பக்தராக அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. அப்பயும் நான் எதுவும் ரிப்ளை பண்ணவே மாட்டேன். அப்புறம் 3வது, அண்ணன் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்க, என் கர்மம் அவ்வளோ மோசமாக இருக்கு போல இருக்குது அப்படின்னு அவங்களே ஒரு மெசேஜ் பண்ணாங்க. அதையும் நான் பார்த்துட்டு அமைதியாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் முருகன் ஒருத்தர் இருக்கானா இல்லையான்னு தெரியலையே, நீங்கள் மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ணாமல் இருக்கீங்களேன்னு முருகனை திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோசமான என் கர்மா இருந்தால் நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கு இவங்களே நினச்சிப்பாங்க. அப்பயும் நான் பார்த்துட்டு அமைதியாக தான் இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா, உங்ககிட்ட நான் பேச வந்தேன் பாருங்க, என் புத்தியை இது அடிக்கணும், செருப்பால் அடிச்சுன்னு திட்டிட்டு இவங்களே பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் மனிதர்களுக்கும். இப்படி தான் இவங்க இறைவனுக்கிட்டையும் இப்படி தான் பண்ணுறாங்க. முருகர் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் முருகர் இவங்களுக்கு உண்டான நேரம் வரப்போ பண்ணலான் இருக்கிறப்போ இவங்களா போய் கும்பிட்டு இவங்களா எல்லா அன்பையும்